ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். மலச்சிக்கலுக்கு எந்த ஒரு பக்க விளைவுமின்றி இயற்கையான தீர்வு. ராஜ்லாக்ஸ் கேப்சூல். தொடர்புக்கு 9600426500. தெங்காசிக்காரா, என்ன பண்ணிட்டு இருக்க? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன்ப்பா. என்ன ஊர் பக்கம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? தேர்தல் வேலைகள்? தேர்தல் வேலை போதும் இல்லையா? நல்ல மழை தான் நல்லா வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. ஆமாப்பா, சவுத்துல அவங்க கேரளா பக்கம் தானே வெளுத்து வாங்கும்ல. ஆமாண்ணே. மழை வீட்டுல பேயக்கூடாது, வெளியே வரவா பையாரியே. நமக்கு இப்பதானே சீசனு, குற்றால சீசனு. ஆமா, அந்த சீசன் ஒரு பக்கம் இருக்கட்டும், எலெக்ஷன் சீசன் வேற நெருங்கிட்டு இருக்குல்ல. ஆமாண்ணே, இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. இன்னும் 11 வருஷம் கதையும் இருக்கு நம்ம கிட்ட. ஆமாண்ணே, முடிஞ்சு இப்ப என்ன 11 வருஷம் ஆகுதா? நீ 11 ஆண்டு வெற்றிகரமா நிறைவு பண்ணியிருக்கிறாரு. ரைட்டு, அதுல என்னண்ணே? தடகுடலா கொண்டாடணும்னு முடிவு பண்ணியிருக்காங்களா? வெற்றி குலவனே. ஓஹோ, என்னடா அடிது? அடிக்கிற அடியில் தாரத்தப்பட்டைகள் கிழிந்து தாறுமாறாக தொங்க வேண்டாமா? கிளியுங்க. அது வழக்கமா பண்றதானே? அது ஏதாவது அதுல ஏதாவது சிறப்பா இருக்கா? எப்பயும் பண்றது ஏதாவது ஒரு ஊர்ல பண்ணுவாங்க, இல்லை மீட்டிங் போட்டு பெரிய கூட்டம் போட்டு பண்ணுவாங்க. இப்ப நாடு முழுக்க பண்ண போறாங்க. யாத்திரை மாதிரியானே? யாத்திரமா? நாடு முழுக்க ஒவ்வொரு எம்பி யாத்திரை போறாங்களா, கிட்டத்தட்ட 15 இருந்து 20 கிலோமீட்டர் நடக்க போறாங்க. ஒவ்வொரு எம்பியும் மனே? ஆமா, ஒவ்வொரு எம்பி நடக்க போறாங்க. இது மட்டும் இல்ல, நம்ம இந்த டெரர் அட்டாக் பதிலடி கொடுத்தோம்ல, ஆபரேஷன் சிந்தூர். ஆமாண்ணே. அதோட வெற்றியை கொண்டாட விதமா கூட போற வழியெல்லாம் ஒவ்வொரு வீட்லயும் சிந்தூர், அங்க இருக்க பெண்களுக்கு சிந்தூரை கிஃப்டா கொடுக்க போறாங்க. ரைட்ண்ணே, வெற்றியை கொண்டாடுறாங்க. வெற்றியை கொண்டாடித்தானே ஆகணும். ரைட்ண்ணே. இதான் நமக்கு கிடைச்சிருக்கிற முதல் தகவல். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னதுண்ணே? லோட்டஸ் கட்சியை சொல்லியாச்சு. கை கட்சியில ஒரு கலைவரவே நடந்துகிட்டு இருக்கு. என்ன தேர்றாங்க? என்னண்ணே, அது வழக்கமா போயிட்டு இருக்கிறது தானே? அது வழக்கமா போகுதுன்னா, இங்க நம்ம ஸ்டேட்டுக்குள்ள போயிட்டு இருந்துச்சுல. ஆமாண்ணே. அதுல புதுசா இன்னொன்று வெடிச்சிருக்குது. என்னதுண்ணே? அதாவது இப்ப நம்ம கை கட்சி தலைவர் இருக்காருல்ல தமிழ்நாட்டுக்கு. ஆமாண்ணே. அவர் சரியில்லைன்னு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்களாவே கம்ப்ளைண்ட் பண்ணாங்கல்ல, மாசைகள்லாம். ஆமாண்ணே. டெல்லியிலே அங்கேயே தங்கி இருந்து சொல்லிட்டுலாம் வந்தாங்கல்ல. ஆமாண்ணே, அங்க போயிருந்தாங்க. அப்புறம் இவர் விருந்து கொடுத்தாரு. விருந்து கொடுக்கலாம் ட்ரை பண்ணாரு. அது என்ன, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. ஆமாண்ணே. இப்ப என்னன்னா, நம்ம எக்ஸ் தலைவர் இருக்காரு, மாஜி தலைவர். ஆமாண்ணே. அவரும் அதே முகாமிட்டு நல்லா சொல்லிட்டு வந்தாராம். நல்ல விதமா சொல்லிட்டு வந்திருக்காருன்னா இந்த மாதிரி விதமா சொல்லல, கட்சியை பத்தி நல்ல விதமா சொல்லிட்டு வந்திருக்காரு. அதுலதான் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்ம கட்சி இப்ப பிரிட்டிஷ்காரோட காலத்துல இருந்தே சுதந்திரமா வாங்கி கொடுத்த கட்சி, ஒரு பேர் இயக்கம், காமராஜர்லாம் இருந்த கட்சி. சரிண்ணே. ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணாலும் ஒரு கட்சியை தான் சார்ந்திருக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம் அப்படின்னு ஒப்பராவே உடைச்சிருக்காரு அங்க போயிட்டு. அதானே நிஜம். அவர் மனக்குமுறல் எல்லாம் போய் கொட்டிட்டு வந்திருக்கிறாரு. இப்படியே போயிட்டு இருந்தாலும் நம்ம கடைசி வரைக்கும் அப்படியே ஒட்டிக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம இதுல இருந்து எப்படியாவது வெளியில வரணும். முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்க வேண்டிய நேரம் இருக்குது. முக்கியமான முடிவு தான் ஹைலைட். நீங்க அழுத்தி சொல்றத பார்த்தாதான் இதுல ஏதோ இருக்கு போல. என்ன இருக்குண்ணே? என்ன இருக்கிறவங்க தெரியும். முக்கியமான முடிவுன்னு அங்க போய் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. அவங்க என்ன டிசைட் பண்றாங்க? அதான் தேசிய கட்சி தானே, மேல இருக்கிறவங்க தானே பார்க்கணும் எல்லாத்தையும். நீங்க சொல்றத பார்த்தா ஆளுங்கட்சியில மாற்றம் இருந்தனால எதிர்கட்சியில ஒரு மாற்றம் இருக்குன்னு சொல்ல வரீங்க. என்னப்பா சொல்ற ஆளுங்கட்சி? ஓ, நீ இங்க வரியா? நீ அப்படி வரியா? ஆமாண்ணே, மவுண்டன் பிரதர். அவரு பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு, அப்புறம் மாத்தினாங்க. அதுக்கு இதுக்கு என்னப்பா சம்பந்தம்? இங்க ஒரு கலைவரமே போயிட்டு இருக்கேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. சரி ரைட்ண்ணே, ஏதோ சொல்றீங்க, கேட்டுக்க வேண்டியதான். கேட்டுக்கிட்டு அப்டேட் வர வர கேட்டுக்கிட்டே இருக்கணும், புரியுதா? ரைட்ண்ணே. வேற ஏதாவது இருக்கா? வேற முக்கியமான விஷயம் இருக்குல்ல. என்னண்ணே? கூட்டணி பத்தின விஷயம். அதான் கூட்டணி ஓரளவுக்கு டிசைட் ஆயிருச்சு இதுதான் அப்படின்னு. இதுக்கு மேல என்ன? அதுலதான் ஒரு பெரிய வெடிகுண்டே இருக்கு. என்னண்ணே சொல்றீங்க? ஆமா, நம்ம லோட்டஸ் கட்சி புது தலைவர் வந்திருக்கிறார்ல. ஆமாண்ணே. அவர் போராட்டங்கள்லாம் முன்னெடுக்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறாரா? ரிஹர்சல் பாத்திர வேண்டியதான். நீ கேள்றா அண்ணே,
உண்ணாவிரத்துக்கு தலைவரே நீங்க தானே, நீங்க தான் கேட்கணும், கேளுங்க. தலைவன் நான் சொல்றேன், நீ கேளுடா. குர்ரா சவுண்ட. ஹலோ சார், என் தலைவன் உத்தரவு இல்லாம இனிமே ஒரு பயிலையும் தொடக்கூடாது, ஜாக்கிரதை. சரி, என்ன இப்ப இலைக்குச்சி தீவிரமா இப்ப முன்னாடி அமைதியா இருந்தவங்க, அந்த தலைவர் லோட்டஸ்ல இருந்தப்ப அமைதியா இருந்தாங்கல்ல. ஆமாண்ணே. இப்ப தலைவர் மகன இவங்க தீவிரமாயிட்டாங்கல்ல. ஆமாண்ணே, மெழுகுவத்தியெல்லாம் எடுத்துட்டு போனாங்க. ஆமா, அதனால சேர்ந்து போராட்டம் பண்ணலாம் நம்ம 2 பேரும் அப்படின்னு சேர்ந்து கேட்டுருக்காங்க. சேர்ந்து கட்சியை வளர்க்கலாம் தானே. சேர்ந்து கட்சியை வளர்க்குறாங்களா என்னன்னு தெரியாது, போராட்டத்தை முன்னெடுக்கலாம். சூரிய கட்சிக்கு எதிராக நம்ம 2 பேர் கூட்டணி தானே, இனிமே சேர்ந்தே இல்லை, இந்த போராட்டம்லாம் சேர்ந்தே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிண்ணே. அதுக்கு நம்ம சேலத்துக்காரரு ஒரே வார்த்தை சொல்லிட்டாரா, எல்லாம் முழுசா செட் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணாதான் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப எப்படின்னா முழுசா செட் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் என்னன்னு நமக்கும் தெரியல. ஒருவேளை அந்த பக்கம் வேற சொல்லிட்டு இருக்காங்கல்ல. யாருண்ணே? தளபதியா? அந்த பேச்சுவார்த்தை வேற போயிட்டு இருக்குன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் இப்படி சொல்றாங்கன்னு லோட்டஸ் கட்சிக்காரங்களே குமரிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே நம்ம சோசியல் மீடியால புலம்பிட்டு இருக்காங்கல்ல. ஆமாண்ணே, இந்த வார் ரூம்ல இருக்கவங்க. ஆமாண்ணே, கட்சிக்காரங்க நிறைய பேர் புலம்பி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இன்னும் புலம்பிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்மளை விட்டு பாதியிலேயே போன கட்சி தானே அது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தாங்க. இப்ப திரும்ப இவர்கிட்ட இருந்தே, தலைமை கிட்ட இருந்தே இப்படி இந்த வார்த்தை வரும், அவங்களுக்கு இன்னும் ஒரு ஷாக் ஆயிடுச்சு. எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியல சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டன் பண்ணீங்க.